ஜெய் சர்க்குருநாதா. கடந்த ஷார்ட்ஸில் நீங்கள் பார்த்துருக்கலாம், பீமா சங்கர் நாங்கள் ஜோதிர்லிங்கம் போனதா. இப்போ அவுரங்காபாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய கிருஷ்ணேஸ்வர் ஜோதிர்லிங்க சேத்திரத்துக்கு தான் நாங்கள் போனோம். ஒரு அற்புதமான ஒரு சேத்திரம். இந்த சேத்திரத்துக்கு பக்கத்தில் தான் அஜந்தா எல்லோரா குகை அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது. வாழ்க்கையில் நம்மலாம் பகவான் நமக்கு மனுஷ பிறவியை கொடுத்துருக்கார். ஸோ அந்த மனுஷ பிறவியில் எடுத்த இந்த இதில் சேத்திரங்களை தரிசிக்கிறது அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் மனுஷ பிறவியில் இன்றியமையாதது. ஏன்னா மகான்கள், சந்நியாசிகள், துறவிகள் இவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா சேத்திரமாக போவாங்க. எதற்காக அப்படின்னா, அந்த ஒவ்வொரு சேத்திரத்துலேயும் ஏதோ ஒரு மகாத்மா நம்ம கண்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ வாழலாம். அவருடைய கடைக்கண் பார்வை நம்மளை பார்த்தாலே நமக்கு ஒரு பெரிய அனுகிரகம் கிடைச்சிரும் இல்லையா? ஸோ அதனால் இந்த மாதிரி சேத்திரங்களுக்கு போகிறது ரொம்ப சிறந்த வைபவம். நம்ம ஊர் பக்கத்துலேயும் ரொம்ப பிரசித்தியான சேத்திரம் இருக்கும், ஆனால் நம்ம போகிறதில்ல. அதனுடைய மகத்துவம் தெரிந்தும் கண்டுக்காமல் இருக்கும். ஸோ வாழ்க்கையில் இந்த மாதிரி சேத்திரங்களுக்கெல்லாம் அவசியம் போங்க. அந்த பக்தர்களோடு இந்த கிருஷ்ணேஸ்வரன்னு ஜோதிர்லிங்கத்துக்கு அழைச்சிட்டு போனோம். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பகவானை ஆலிங்கனம் பண்ணி கொண்டோம், வில்வம் சமர்ப்பணம் பண்ணோம். உங்கள் எல்லாருக்காகவும் பிரார்த்தனை செய்து கொண்டோங்கிறதையும் அடியேன் சொல்லிக்கிறேன். ரொம்ப அற்புதமான முறையில் சச்சிதானந்த சத்குருநாதர் இந்த திவ்யமான ஒரு தரிசனத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். அவருடைய அந்த திருவடிக்கும் உங்கள் எல்லாருடைய வேண்டுதல்களையும் இந்த சேத்திரத்தில் நாங்களும் சமர்ப்பணம் செய்தோங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப உன்னதமான சேத்திரம். ஷிரடிக்கு வரீங்க அப்படின்னா வாய்ப்புகள் நேர்ந்தால் இந்த சேத்திரத்துக்கும் நீங்கள் போய் தாராளமாக தரிசனம் பண்ணுங்கள். தரிசனம் பண்ணி பாருங்கள். ரொம்ப முக்கியம், குரு கிருபை இல்லாமல் இந்த மாதிரி சேத்திரங்களை தரிசிக்க முடியாதுங்கிறதையும் அனுபவபூர்வமாக சொல்லிக்கிறேன்.